ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்கூல் புக்குக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தான் போட போகிறோம். நோட் புக்குக்கெலாம் வந்து ப்ரௌன் ஷீட் வந்து போடுவோம். ஆனால் புக்குக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட் போடும்போது பிள்ளைங்க வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த புக்கோட சைஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கீழே சைடுலன்னு ஒவ்வொரு 2 இன்ச்சாக நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒட்டிட்டு போகும்போது ஈஸியாக நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட் வந்து போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டோட நல்ல கம் மாதிரி நல்லா ஒட்டிக்கும். ஸோ வந்து மேலே தண்ணி கிணி ஏதாவது அவங்க கொட்டினா கூட அது வந்து ஈஸியாக நம்ம தொடச்சிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போடுவோம். இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ நான் செப்ரேட்டாக போடுறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிட்டு நம்ம மேலாக எப்படி நம்ம ப்ரௌன் ஷீட் போடுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு நம்ம போட்டோன்னா அங்கங்கே பபிள்ஸாக வந்து நிற்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்லோவாக நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டே நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம லேபிள் ஒட்டி நேம்லாம் எழுதிட்டோன்னா அதுக்கு மேலே இந்த ஷீட் போடும்போது அந்த லேபிளும் நமக்கு பிரிஞ்சு வராமல் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நோட் புக் மேலே வந்து நம்ம ஒட்டியாச்சு. இப்போ சைடில் வந்து ஒட்ட போகிறோம். சைடில் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சமாக கார்னரில் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு வசதியோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக ஒட்டி விட்டோன்னா இந்த கவர் அப்படியே போய் ஒட்டிக்கும், பிரிஞ்சு வரவே வராது. அந்த ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜோடு சேர்த்து வந்தால் தான் உண்டு, மற்றபடி இந்த கவர் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரவே வராது. ஸோ செம்ம ஸ்ட்ராங்காக வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உள்ளே மடக்கி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.